சவாலான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறப்போ எப்படி நாம் ரெஸ்பாண்ட் பண்ணோம்? அவர் சொன்ன மாதிரி தான். என்ன வார்த்தைகள் சொன்னார்? தலை நிமிர்ந்து பார்த்து. அந்த வார்த்தைகளை எல்லா நேரத்துக்குமே எடுத்துக்கலாம். நீங்கள் நிமிர்ந்து பார்த்தெல்லாம் சொல்லுங்கள். நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். எப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலை இருந்தாலும், இக்கட்டில் இருந்தாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? நிமிர்ந்து மற்றவங்கள மாதிரி பயப்பட தேவையில்ல, நம்பிக்கை இழந்து போக தேவையில்ல. நிமிர்ந்து பார்த்து தலையை தூக்கலாம். ஏன்னா அடுத்தது வரப்போது என்னது? ஒரு மீட்பு, ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம். சொல்லப்போனால் தேவன் இப்படி தான் செயல்படுறாரு எப்போவுமே. வெறும் கடைசி காலத்தில் மட்டும் இல்லை. எப்படி செயல்படுறாருன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ இக்கட்டு வருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ பயங்கர மோசமான சூழல் நடக்குதோ, அங்கே தான் அடுத்தது வரப்போகிறது பெரிய மீட்பு, பெரிய விடுதலை, பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஒரு முன்னேற்றம். நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தி வாழ முடியுதா? அப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக போக இது இப்படியே பழகி வாழ்ந்துட்டீங்கன்னா என்ன வந்தாலும் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தி வாழ்கிறதுக்கு கற்றுக்கொள்வீங்க. அதான் சங்கீதக்காரன் பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டான் இல்லையா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் ஆனவர். ஆகையால் என்ன சொல்லுங்க? ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், எர்த்குவேக், சுனாமி எல்லாம் சேர்ந்து அடித்தாலும் நாம் பயப்படும். ஏன்னா அவர் இருக்கிறார்.